Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மியான்மர் நாட்டில் நிலநடுக்கத்தால் 107 பேர் உயிரிழந்ததாக தகவல். மாண்ட்லே, நேபிடா உட்பட பல ஊர்களில் கட்டிடங்கள் இடிந்து சரிந்தன. மியான்மர் நாட்டில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணி, கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை என தகவல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர், தாய்லாந்துக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்தியா தயார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடக்கூடாது, மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வளர்ச்சியின் பாதையில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடக்கூடாது, மற்ற வளர்ந்த நாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும். வளர்ச்சியில பெரும் பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு வரணும். நம் நகரங்கள் உலக அளவில் போட்டி போடக்கூடிய மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்வதற்கேற்ற நிலையான மற்ற அனைவருக்குமானதாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி தமிழக காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்த அதிமுக மற்றும் பாஜக முயற்சி. சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வருகின்றன. எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன். 1000 ரூபாய் உரிமை தொகை பெறாத மகளிர் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி பேசும்போது குறுக்கீடு இருக்கக்கூடாது என அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். சபாநாயகர் அப்பாவு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரும் தலையிடக்கூடாது, முதலமைச்சருடைய மகன் பேசுறார், ஒருவரும் எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலுரையின் போது அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. சட்டப்பேரவையிலிருந்து இன்று ஒருநாள் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கமிட்டதால் நடவடிக்கை. தமிழ்நாட்டு அரசியலில் திமுக மற்றும் தாவேகாவிற்கு இடையேதான் இனி போட்டி. சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் பேசிய விஜய் அறிவிப்பு. இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மாநாடு தொடங்கி தற்போதைய பொதுக்குழு வரை தாவேக நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் திமுக அரசு தடுக்கிறது. பொதுக்குழுவில் பேசிய விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டு. நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் 1 2 மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? மத்தியில் பாஜக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திமுகவும் பாசிச ஆட்சியை தான் நடத்தி வருகின்றன. என் நாட்டு மக்களை நான் சந்திக்க கூடாது என தடுக்க நீங்கள் யார் என விஜய் கேள்வி. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என வீராப்பாக பேசினால் மட்டும் போதாது என விஜய் காட்டம். ஆட்சியிலும் செயல்பாடுகளிலும் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தல். பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. வாக்குகளுக்காக காங்கிரசுடனும் கொள்ளையடிக்க பாஜகவுடனும் திமுக கூட்டணி வைத்துள்ளதாக விஜய் ஆவேசம்.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி பெயர்களை குறிப்பிட்டு விமர்சிக்க தனக்கு பயம் இல்லை என்றும் திட்டவட்டம். ஏன் ஜி தமிழ்நாடு என்றால் மட்டும் உங்களுக்கு அலர்ஜி என பிரதமர் மோடிக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி. தமிழ்நாட்டை மோடி சற்று கவனமாக கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். துணை முதலமைச்சரின் பதிலுரையை திட்டமிட்டு தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவினர் அமளி. பெண்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தவறான தகவல்களை இபிஎஸ் பரப்புவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை தொடரவும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு அதிரடி உத்தரவு. இலங்கை தமிழ் அகதிகள் பிரச்சினை தீர்மானால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேச தயார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அறிவிப்பு. தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் ஊழல் என்று திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதம். ஊழல் என கூறாதீர்கள், நிதி முறைகேடு என கூறுமாறு பெண் கவுன்சிலர் ஆவேசம். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிவிட்டு செல்வது இல்லை. களத்திற்கு வந்து விஜய் பணியாற்ற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.